எப்போவுமே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாறுதலுக்கு மக்கள் விரும்புகிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திமுகவும் அதிமுக தவிர வேறு கட்சி வராதுன்னு. அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நிதிநிலை அமைச்சரே இன்றைக்கி 2025 போட்ட பட்ஜெட்டை அந்த அறிக்கையை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ நான் வாங்கக்கூடாதா? நானும் வாபஸ் வாங்கிக்கிறேன். தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, அந்த மாதிரி பேச வேண்டியிருக்கு. இப்போ அப்படி தான் பேச வேண்டியிருக்கு. அதிகமாக அது மகாநாடு நடத்த போகிறார் இல்லையா விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள். அவர் மட்டும்தான் பேச போகிறார். ஸ்கிரிப்ட் ரெடி, பேசக்கூடிய ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி டைலாக்லாம் ஓகே பண்ணியாச்சு. அவர் மகாநாடு அன்றைக்கி அவர் மட்டும்தான் பேசுவார். வேறு யாரும் பேச உளறிடுறாங்கல்ல. தமிழை கூட கொரடான்னு பேச சொன்னோம், கெரடான்னு படிக்கான். கௌரிங்கிற பேரை கிளறின்னு படிக்கான் ஒரு புஷ்லி. அதனால தான் பார்த்தாரு, எவனும் பேச வேண்டாம், நானே பேசிக்கிறேன் அப்படின்ட்டார். அநேகமாக மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா 18 வயசில் எல்லாருக்கும் ஓட்டு இருக்குல்ல. மாணவர் மாணவிகள், கல்லூரி இளைஞர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்ப்போம் வருங்காலத்தில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அடுத்த வரையில் வரும்.